ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்ளப் போகிற வேத வசனம் சகரியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். உனக்கு நான் செய்வது என்னவென்றால், தண்ணீரில்லாத குழியிலே அடைப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் என் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். ஆண்டவர் நமக்கு செய்ய போகிற ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாத வாக்குத்தத்தம் என்னவென்றால், என் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே நான் விடுதலை செய்வேன். என் உடன்படிக்கையின் இரத்தம் நான் உங்களுக்கும் எனக்கும் இடையில் செய்திருக்கிற அந்த உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை உண்டாகும். நான் உங்களுக்கு அதை செய்ய போகிறேன். தண்ணீரற்ற குழியில விழுந்து கிடக்கிற உங்களுடையவர்களை என் உடன்படிக்கையின் இரத்தம் விடுவிக்கும். நம்முடைய வாழ்க்கையில் சர்வ வல்லமையுடைய தேவன் ஒரு உடன்படிக்கை நமக்கு செய்திருக்கிறார். அவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், இதோ நான் புதிய உடன்படிக்கை செய்கிறேன். அது என்ன? என்னுடைய இரத்தத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். இந்த இரத்தத்தின் உடன்படிக்கையினாலே நான் என் ஜனங்களை, உன்னுடையவர்களை விடுதலை செய்வேன். எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் பாருங்கள். என் இரத்தத்தினாலே, உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே நான் விடுதலை செய்வேன். இந்த காலை வேளையில் ஆண்டவர் 3 விதமான விடுதலை குறித்து இந்த வேத பகுதியில் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஒன்று, தண்ணீரற்ற குழி, தண்ணீரற்ற வறண்ட குழி. அந்த வறண்ட குழியில் கிடக்கிற ஜனங்கள், அவர்கள் உன்னுடையவர்கள். அப்படி என்றால் தங்கள் வாழ்க்கையில் பாவத்தில், பிரச்சனையில் சிக்குண்டு அதிலிருந்து மீண்டு வரக்கூடாதபடி பிடிக்கப்பட்டு கிடக்கிற, தண்ணீர் இல்லாத குழியில் கிடக்கிற ஜனங்களை, உன்னுடையவர்களை நான் என் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுவிப்பேன், விடுதலை செய்வேன், அவர்களை காப்பாற்றுவேன். ஒரு சமயம் சாது சுந்தர் சிங் என்று சொல்லுகிற ஒரு தேவ மனிதன் திபெத் என்கிற அந்த தேசத்தில், ஹிமாலயாவிலே, இமயமலை தொடரிலே அவர் ஊழியம் செய்து கொண்டிருந்த அந்த காலகட்டங்கள் அது. அவர் திபெத்தில் ஊழியம் செய்த பொழுது அநேக திபெத்தியர் இயேசுவை அறிந்து கொண்டார்கள். அது பொறுக்காத சில மாங்க்ஸ், அதாவது புத்தரை வழிபடுகிற சில புத்த துறவிகள், அரசாங்கத்தில் இவருக்கு விரோதமான பிராது சொல்லி அவரை கைது செய்து விட்டார்கள். கைது செய்ததோடு மாத்திரமல்ல, அவர்கள் கைது செய்து ஒரு தண்ணீர் அற்ற ஒரு கிணற்றில், இங்கே குழி என்று சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு கிணற்றில் அவரை தூக்கி போட்டுவிட்டார்கள். அதிலிருந்து காப்பாற்றுவதற்கு ஒருவராலும் முடியாது. காரணம், அந்த கிணறு ஆழமானது. அதே சமயம் திபெத் பட்டணத்தில் பனி பெய்து கொண்டே இருக்கும். பனிக்காலம், குளிர் அதிகமாக இருக்கும். அந்த குளிரில் வாடியே மனிதர்கள் இறந்து விடுவார்கள். அது அப்படிப்பட்ட சவக்குழி. அதில் தள்ளிவிட்டார்கள். அவர் உள்ளே கிடக்கிறார், அடிபட்டிருக்கிறது. அவர் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்கிறார். அந்த சாட்சி அவர் எழுதும் பொழுது, அவருடைய புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற போது, அதை வாசிக்கிற நமக்கே மிகுந்த ஆச்சரியத்தை தந்தது. அவர் சொல்லுகிறார், இரவு குளிர் கவ்வி கொண்டிருக்கிற அந்த நேரம், திடீரென்று ஒரு வெளிச்சம்.
அந்த வெளிச்சத்திற்கு நடுவில் அவருடைய இடத்திற்கு கீழே வரும்படி ஒரு ஏணி அனுப்பப்படுகிறது. அவர் அந்த ஏணியை பிடித்து மேலே ஏறி வருகிறார். பின்பு அந்த வெளிச்சம் இல்லை, அந்த ஏணி இல்லை, இவர் கிணற்றுக்கு வெளியே இருக்கிறார். அதற்கு பின்பு இவர் வேறொரு இடத்திற்கு அவருடைய சீசகத்தில் போனதாக அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் சாந்த சுந்தர் சிங்கினுடைய முடிவு, எங்கே அவர் மரித்தார், அவரை எப்படி அவரை வேதனைப்படுத்தினார்கள் என்பதை குறித்து ஒரு தெளிவில்லை. ஆனால் திபெத்தில் அவர் ஊழியம் செய்த பொழுதுதான் அவரை கொன்றிருக்கிறார்கள். ஆனால் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறபடி உன்னுடையவர்களை பாவத்திலும் சாபத்திலும் பிடிக்கப்பட்டு குடியில் கிடக்கிறவர்கள் அவர்களை காப்பாற்ற ஒருவராலும் முடியாது என்கிற சூழ்நிலையில் இருக்கிற ஜனங்களை, உன்னுடையவர்களை என் உடன்படிக்கையின் இரத்தத்தினால் நான் விடுவிப்பேன். ஆண்டவருடைய உடன்படிக்கையின் இரத்தம் விடுவிக்கும். சாது சுந்தர் சிங்கை எப்படி விடுவித்ததோ அதே போல உடன்படிக்கையின் இரத்தம் இவர்களை விடுவிக்கும். எரேமியாவின் புஸ்தகத்தை நீங்கள் வாசித்தாலும் எரேமியாவையும் அப்படித்தான் அவன் தீர்க்க தரிசனம் சொன்னதற்காக உளையான ஒரு கிணற்றில் அவரை தூக்கி போட்டார்கள். இதை கேள்விப்பட்ட அந்த ராஜா தன் ஆட்களை அனுப்பி பழைய அந்த அரண்மனையில் இருந்ததான பழைய புடவைகள் அவைகளை கொண்டு வந்து கட்டி அதை உள்ளே போட்டு எரேமியாவை காப்பாற்றினார்கள் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, சொல்லிக் கொடுக்கிறது. அதற்கு ஆட்கள் இருந்தார்கள். இப்பொழுது நம்முடையவர்கள் குழியில் கிடக்கிறார்கள். அவர்களை காப்பாற்றுவதற்கு தேவன் ஒருவரால் மட்டும்தான் முடியும். அதுவும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தம் அவர்களை காப்பாற்றிவிட முடியும். சில நேரங்களில் நமக்கு அருமையானவர்கள் பாவத்தில் கிடக்கும் பொழுது, பரிசுத்தமில்லாத வாழ்க்கையில் கிடக்கும் பொழுது, பாவத்தின் தண்டனைகள் அவர்கள் பிடிக்கப்பட்டு கிடக்கும் பொழுது நாம் பரிதவிக்கிறோம். அவர்கள் எப்படியாவது காப்பாற்றிவிட வேண்டும். இந்த குடியின் நிலையிலிருந்து அவனை காப்பாற்ற வேண்டும், இந்த விபச்சாரத்திலிருந்து அவனை காப்பாற்ற வேண்டும், அல்லது இவனுடைய போதை வஸ்துக்களிலிருந்து அவனை காப்பாற்றிவிட வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். ஆனால் நம்மால் முடியாமல் போகிறது, தோல்வி அடைந்து விடுகிறோம். இந்த தோல்வி எதனால் வருகிறது என்றால், நம்முடைய சுயபலம், நம்முடைய சுய புத்தி, நம்முடைய சுயத்தின் நம்பிக்கையில் நாம் பிரயாசப்படுகிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய உடன்படிக்கையின் இரத்தத்துக்குள் அவர்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த இரத்தம் அவர்களை விடுவிக்கிறது என்று வேதத்தில் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த காலவேளையில் நம்முடையவர்களை விடுவிக்கிற கர்த்தர் இன்றைக்கு அவர் கிரியை செய்ய துவங்கியிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதங்களை செய்த ஆண்டவர் நம்முடையவர்களையும் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுவிக்க அவர் ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அது மாத்திரமல்ல, தேவனாகிய கர்த்தர் யோசேப்பை அவர்கள் தண்ணீரற்ற குழியில் போட்ட பொழுது அவர்களை அந்த யோசேப்பை எடுத்து இஸ்மவேலர் இடத்தில் விற்று போட்டார்கள். இதெல்லாம் நமக்கு தெரிந்தது. ஆனால் அந்த இஸ்மவேலர் இடத்தில் அவன் போய் அடிமையாக இருந்தவனை படிப்படியாக கர்த்தர் அடிமைத்தனத்தின் மேல் அடிமைத்தனத்தில் இருந்தவனை ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் கொண்டு வந்து வைத்தார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதே போலதான் நம்முடையவர்கள் குடியில் கிடக்கிறவர்கள், அவர்களை இயேசு கிறிஸ்து செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தினால் மீட்டு கொள்ள முடியும். அந்த இரத்தத்தை பயன்படுத்தி நாம் ஜெபிக்கும் பொழுது
அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் விடுவிக்கிறார். விடுதலை செய்ய அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கும் நமக்கு ஒரு அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நம்முடையவர்களை விடுவிக்கும் காலம், வருஷம் இது. அப்படிப்பட்டவர்கள் பாவத்தில் இருக்கிறவர்களை, சாபத்தின் தண்டனையில் இருக்கிறவர்களை, தீமையில் இருக்கிறவர்களை, அசுத்தத்தில் இருக்கிறவர்களை, பொல்லாத காரியத்தில் பிடிக்கப்பட்டு கிடக்கிறவர்களை விடுவிக்க ஆண்டவரால் முடியும். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். எனக்கு தெரிந்த ஒரு மனிதர், அந்த மனிதன் தன் வேலைக்கு போகும் பொழுது நல்ல குடித்து விட்டு தான் போவான். காலையில் நிதானம் இல்லாமல் தான் இருப்பான். அவர் ஒரு காலேஜில் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் அவர் பியூனாக வேலை செய்தார். ஹெச்ஓடி எல்லாம் மதிக்க மாட்டார். ஹெச்ஓடி கூப்பிடுவார், அவர் இடத்துல ஏதாவது கேட்டால் ஏருக்கு மாற பதில் சொல்லுவார். ஆனால் எப்பொழுதும் தண்ணியில் தான் இருப்பார், நல்ல போதையில் தான் இருப்பார். அந்த மாதிரி ஒரு மனிதன். அந்த மனிதன் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அந்த குடும்பத்தாருக்கு யாரோ ஒருவர் இயேசுவை பற்றி அறிவித்திருக்கிறார்கள். அவர்கள் இயேசுவை அறிந்து கொண்டார்கள். இதுதான் ஆச்சரியம். அவர் இயேசுவை பிடித்து கொண்டார்கள். அதற்கு பின்பு இந்த மனிதனுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது. அவரும் இயேசுவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். குடிப்பதை நிறுத்தினார். தன் வேலை ஸ்தலத்திற்கு சரியான நேரத்திற்கு போனார். அவருடைய அந்த டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி அவர்கள் சொல்லுகிற வேலையை சரியாக செய்தார், தெளிவாக இருந்தார். இதை கண்ட அந்த ஹெச்ஓடிக்கு ஆச்சரியம். அவர் ஒரு பெயர் கிறிஸ்தவர். ஆனால் அவர் பெயர் கிறிஸ்தவர் என்கிற பாணியில் இல்லை. அவர் பல வழிபாடுகளை வணங்குகிற ஒரு மனிதன். அப்பொழுது இவரிடத்தில் கேட்கிறார், நீங்கள் எப்படி உங்களுக்கு இந்த மாற்றம்? அவர் அழகாக சொல்லிவிட்டார், இயேசு என் வாழ்க்கையை மாற்றினார். நான் பாவத்தில் கிடந்த என் வாழ்க்கையை அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால் என்னை மீட்டெடுத்திருக்கிறார் என்று சொன்னதுதான். இந்த இயேசு எனக்கும் என் குடும்பத்திற்கும் வேண்டும் என்று சொல்லி அவர்கள் முழு குடும்பமாய் ஆண்டவரை அறிந்து கொண்டார்கள். இன்றைக்கு அந்த முழு குடும்பமும் அமெரிக்க தேசத்தில் வசிக்கிறார்கள். அடிக்கடி இந்தியா வருவார்கள். கர்த்தர் அப்படி அவர்களை ஆசீர்வதித்தார். இந்த மனிதனையோ ஆண்டவர் ஊழியத்தில் எடுத்து ஒரு ஊழியத்தை செய்யும்படி கர்த்தர் அவருக்கு கிருபை தந்தார். அவர் அந்த காரியங்கள் எல்லாம் செய்து தன் வயது மூப்பான காலத்தில் அவர் கர்த்தருக்குள் நித்திரையடைந்தார். இந்த காலை வேளையில் உடன்படிக்கையின் இரத்தமாகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில் சிந்தப்பட்ட இரத்தம் நம்முடையவர்களை, பாவத்தில் கிடக்கிற நம்முடையவர்களை விடுவிக்கும் என்பதை மறந்து விடாதிருங்கள். ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான என் பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒருவேளை யோசிக்கலாம், என் வீட்டுக்காரர் திருந்தலையே, என் பிள்ளை திருந்தலையே, என் மனைவி திருந்தலையே, என் மகள் திருந்தலையே, என் மாமியார், யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். உங்களுடையவர்கள் விடுவிக்கிற நாட்கள் வந்தது. உடன்படிக்கையின் இரத்தம், இயேசுவின் இரத்தம், சிலுவையில் சிந்தப்பட்ட இரத்தம் மாற்றத்தை தரும். விசுவாசியுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென், ஆமென்.